அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் வந்து இந்த மாதிரி அஸ்ட்ரோசேஜ் அப்படின்ற பேர் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வருங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேரில் வந்து மொத்தம் 9 வகையான லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம், ஒரு 9 வகையான லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் லாங்குவேஜ்லேயும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த சாஃப்ட்வேரில் வந்து என்னென்னா அடிக்கடி விளம்பரம் வந்துனே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாரு, இந்த மாதிரி விளம்பரம் வந்துனே இருக்கும். கொஞ்சம் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக வந்து ஜாதகம் கணிக்கிறதுக்கு இதில் நிறைய ஆப்ஷனெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அறிக்கைகள் அப்படின்னு இருக்கும். அப்படியே ரைட் சைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேபி முறைன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இவர் ஜாதகம் கணிக்கணுன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, ஊரில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து செட்டிங்கில் கிருஷ்ணமூர்த்தி பழைய ஐநாம்சத்தை கொடுத்துக்குங்க. ஜாதகம் கணிச்சிருங்க. ஜாதகம் கணிச்சுன்னா இது மாதிரி ஜாதகத்துடைய தகவல் எல்லாமே வந்துடும். 12 பாவங்கள், கிரகங்கள் எல்லாமே டிகிரி சுத்தமாக ரொம்ப துல்லியமாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் ரைட் சைட் தள்ளினீங்கன்னா கிரகங்களுடைய தொடர்பு, கிரகத்துடைய ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே வரும். விளம்பரம் வரும்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து பாவத்துடைய ஆரம்ப முனையோட தொடர்புகள் எல்லாமே இருக்கும். அடுத்து கிரக குறிகாட்டிகள் எல்லாமே வந்து இருக்கும். ரொம்ப துல்லியமாக இருக்குங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் தசை பார்க்குறதுக்கு அப்படியே தள்ளிங்கன்னா இங்கே தசைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு முறை தசைன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ப்ரெசன்ட் டைப்பில் தசை போகுது, புத்தி, அந்தரம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஜாதகம் கணிக்கிறதுக்கு. அதே பிரசன்னம் கணிக்கிறதுக்கு அகைன் நீங்கள் முகப்பு வந்துட்டு கீழே வந்து வழக்கம் போல் கேபி முறை உள்ளே போயினீங்கன்னா கேபி முறை உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு நேம் வந்து டம்மியாக தான் ஒன்று கொடுத்துட்டு இப்போ பிரசனம் கணிக்கிறீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்றதுக்கு நம்பர் வந்து நம்பர் 199 அது மாதிரி நம்பர் கொடுத்துட்டு ஜாதகத்தை கணிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். ஐநாம்சம் எப்பவுமே கேபி பழைய போட்டுங்க. இது வந்து அந்த 199க்கு உண்டான நம்பருக்கு உண்டான ஜாதக சாட்டு, ராசி கட்டம், அப்படியே கிரகத்துடைய தொடர்பு, அடுத்து பாவத்துடைய ஆரம்ப முனை, அடுத்து கிரக குறிக்காட்டி எல்லாமே இருக்கும். அப்படியே நீங்கள் தசை பார்க்கணுன்னா அப்படிங்கிற தசை அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் தசை கிளிக் பண்ணால் வந்துடும். ரொம்ப ரொம்ப சிறப்பான சாஃப்ட்வேர் தாங்க. என்னென்னா எப்போ விளம்பரம் வரும்னே தெரியாது. விளம்பரம் வந்து நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணியிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி தமிழ் லாங்குவேஜில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான சாஃப்ட்வேர். இருக்கக்கூடிய தன்மை எல்லாமே ரொம்ப துல்லியமாக செயல்படும். அயனாம்சம் கேபி பழைய அதை மட்டும் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.